நீனா அதே ரசிகரா? தெரியும்டா. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? வீடியோ போடாதன்னு சொன்னேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்ன பத்தி போடுறதா பரவாயில்ல. அவனை பத்தி போட்ட சூப்பரான ஒரு மேட்டர் நான் பேசியிருக்கேன். இதுல உன் பேர் அடிப்படாது, நான் பேசினவதான் பேசியிருக்கேன். தெரியும், அதை நான் பார்த்தேன். அதுதான் இப்ப மீம்ஸ் போட்டுருக்காங்க எல்லாரும். நம்ம பக்காத மீம்ஸா, நம்ம பக்காத ட்ரோலா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? 108 தொகுதியில வந்து நீ ஜெயிச்சிட்டீங்க. நான் பேசுறேன். யாரு? அவங்க. அது கூட உனக்கு தெரியல இன்னும். ஜெயிச்சிட்டாங்க. நான் பேச 116ல தோத்துருக்காங்க. எரும மாடே, 124 எரும மாடே. அத கூட உள்ள சொல்ல தெரியல. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தயவு செஞ்சு வீடியோ போடாதடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாரு, இந்த மீட்டிங் போறேன். தயவு செஞ்சு வீடியோ போடாதடா. வீடியோ போடாதடா, நான் போறேன். மீட்டிங் போறேன். சரி உனக்காக ஒரு வேணாம். நானே ரெடி பண்ணிருக்கேன். நான் பேசுறதை பாரு. போ. போய் உட்கார் போ. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். வணக்கம் மக்களே. ஒரு பேரும் கேட்கல. 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. ஆனா நான் தோத்ததுனால துவண்டு போற ஆள் கிடையாது. தெரியுது. தோத்து போல தோண. ஏய், வாய்ஸ் வரவா? சாரி. மூளையில உனக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். இடைத்தேர்தல் வருதுல இப்போ. இடைத்தேர்தல் வருது. எங்க அப்பா என் கனவுல வந்தார். நீ போக்க மாட்ட மகனே. நீ ஜெயிப்பதற்காக பிறந்தவன். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி போகிறாயே. வேண்டாம் மகனே, இது எதையும் விட்டுறாத. புடிச்சுக்கோ. உள்ள எப்படியாவது போயிடு. இந்த இடைத்தேர்தலில் நீ நிக்கணும், ஜெயிக்கணும். உள்ள 50 பேரோட போயிடு. சட்டசபைக்குள்ள போ. அங்கதான் உன்னோட திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நானே இதுக்கும் தவண்டு போக மாட்டேன். கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காட்டுவேன். சத்தியம். ஏய், கைதுக்குடா. எல்லாரும் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஏதோ ஒரு சுற்றுலா போறாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு போனா அவரு வந்து நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் பார்க்காம, அதுவும் சினிமாலே நிறைய பேர் மகன் அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்காம உன்னை வந்து கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம சட்டசபைக்குள்ள போ அப்படின்னு போட்டு நீ சொல்லும் போது அதை போய் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல, இடைத்தேர்தலுக்கு இப்படி ஒரு பிட்ட போட்ட இறந்தவர்களா இருக்கிறிய வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா நிதி கிடையாது. இன்னைக்கு நிதி கிடையாது, அவங்க கண்டிப்பா மிதி இருக்குது. என்ன பண்ற, அவர் இன்னொருத்தர் இறந்தார் இல்லையா, அவரு வந்து எனக்கு கனவுல சொன்னாரு, கைதாமத்தை சொன்னாரு. சொல்லிருக்கேன். என்ன இப்ப என்னோட ஸ்கிரிப்டுக்கு என்ன? இவன் மட்டும் கண்டதான் பேசணும், நான் பேச நம்ப மாட்டேங்களா? கருத்தே சொல்லணும், எப்படி சொன்னா 116 நாய் நாய் என்ன வந்து இருக்கு. கண்டிப்பா நான் நிற்க மக்களே, ஜெயிச்சு காட்டுறேன். நாடா நீ நையன்ற